அருமையான சுவையில் இட்லிக்கு தோசைக்கு பொருத்தமான கத்திரிக்காய் கோஸ்க்கு பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க. கத்திரிக்காய் போட்டுக்குன்னே தெரியாதுங்க. அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாட்டு பண்ணியிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு கத்திரிக்காய் கோஸ்க்கு பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படி தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பார்க்குற அனைத்து உள்ளவங்களும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கங்க. சிதம்பரத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க இந்த கத்திரிக்காய் கோஸ்க்கு. வந்து அவங்க கோயிலுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணதுக்கு என்ன செய்வாங்கன்னா புழுங்கரிசி சாதம் தான் பண்ணுவாங்க நடராசருக்கு வந்து. அதே மாதிரி கத்திரிக்காய் கோஸுக்கு வந்து ஹோட்டலில் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம வெங்காயம் சேர்ப்போம். அந்த நடராசர் கோயிலில் வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. வெங்காயம் சேர்க்காம வெறும் கத்திரிக்காய் போட்டு கொசுக்கு பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிதம்பரத்துக்கு பேசினா பாருங்கள், ஹோட்டலெலாம் அந்த கொசுக்கு இல்லாமல் இருக்காதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ நீங்கள் வெங்காயம் உரிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. தோசைக்கு இட்லிக்கு எடுத்துக்கிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்க, பேச்சுலர் பசங்களுக்குலாம் இந்த மாதிரி கொஸ்க் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 கிலோ வெங்காயம் பண்ணதாக இருந்தாக்கா 100 கிராம் மல்லி எடுக்கணுங்க, 50 கிராம் கடலைப்பருப்பு எடுக்கணும், 50 கிராம் வரமிளகா எடுக்கணும். இந்த 3ஐயும் வறுக்கணும். அப்புறம் புளி வந்து ஒரு 50 கிராம் எடுக்கணுங்க. எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அளவில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். 150 கிராம் வெங்காயத்தில் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுனால நம்ம குறையா தான் பண்ணுவோம். அதுக்கு தகுந்தபடி நான் எடுத்துக்கேன். 150 வெங்காயத்துக்கு நான் எவ்வளோ வரமிளகா சேர்க்குறேன், எவ்வளோ மல்லி சேர்க்குறேங்க பாருங்கள். பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சிதம்பரம் கொசுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. கத்திரிக்காய் கொசு பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அடிகனமான பாத்திரத்தை வச்சு வறுத்தெடுங்க. அப்போ தான் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கடாய் ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுக்கணுங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் நிறைய விட்டு வறுக்கும்போது மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கும்போது வந்து கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிருங்க. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ட்ரையாக வறுத்து எடுத்த மாதிரி எடுக்கணும். எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணும், ஆனால் கொஞ்சம் ட்ரையாக வறுக்கணும். வறுத்தா தான் உங்களுக்கு வந்து நல்ல பவுடராக கிடைக்கும். இது தேவையான பொருள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். 5 ஸ்பூன் வரமல்லி, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாங்க, ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றினா போகிறோங்க. இதில் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். அடுப்பை வந்து இதமான தீயில் வச்சு வறுத்து எடுக்கணுங்க. ரொம்ப ஸ்பீடாக எரியக்கூடாது. இது கூடவே நம்ம வரமல்லியும் எடுத்துக்கலாம், வரமிளகாவும் எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாம் சூட்டில் வச்சு வறுக்கணும். அடுப்பு வந்து ஸ்பீடாக இருந்துச்சுன்னா கடலைப்பருப்புலாம் கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளுக்குள்ளே வறுப்படாதுங்க. இங்கே நிறைய நாள் ஸ்டோர் பண்ணதாக இருந்தால் பொறுமையாக வறுத்தா தான் மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் பொறுமையாக வறுத்துக்கோங்க. வரமிளகா, அப்புறமா வரமல்லி, கடலைப்பருப்பு எல்லாம் ஒன்று போல் சேர்ந்தாலும் வறுத்து வரணுங்க. சிதம்பரம் கொசுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே இந்த மசாலா தாங்க. அப்படி ஒரு மனம் மணக்கும் வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணாக்கியா ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ நல்ல செவக்காக வறுபட்டுருச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்த உடனே நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வறுபட்டுருச்சுங்க. இந்த மாதிரி செவந்து வரணும். எப்படி வறுபட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுக்கணுங்க. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும், நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்க. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சுக்கலாம்.
எப்படி வறுபட்டுருக்கு பாருங்க. இந்த மாதிரி தங்க கலரில் வரணுங்க. தங்க கலரில் வந்தால் தான் அதோட டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துருக்காங்க. நம்ம 1 கிலோ வெங்காயத்துக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் போடணும். அன்றைக்கி 150 கிராம் தான் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் வந்து வெயிட் இருக்காதுங்க. அதனால் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் வேண்டாம். கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பிஞ்சு காய்ங்க. நல்லா மசிஞ்சிரும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மூட்டை கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்றும் ஃபேமஸுங்க. உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸ் வந்து என்னென்னா அவியல் ஃபேமஸாக வைப்போம் நாங்கள். அப்புறமா வந்து பூ மார்க்கெட் இருக்குங்க. பூ ஃபேமஸ் எங்கள் ஊரில். சாப்பாட்டில் வந்து அவியலுங்க. அவியல் வைப்போம். அவியல் வந்து ரொம்ப ஃபேமஸு. மீன் குழம்பு ஃபேமஸு. இதெல்லாம் எங்கள் ஊர் சைடில் ஃபேமஸு. உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிடுதோம். இப்போ கத்திரிக்காவை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பருசு பருசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோங்க. அதனால் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெயில் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் தாங்க இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். 150 கிராம் வெங்காயம் உரித்து எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்தில் பண்ணால் தான் டேஸ்ட் கிடைக்கணும்ல. சின்ன வெங்காயத்தில் பண்ணிக்கோங்க. முழுசாகவே போட்டு வதக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். அப்படியே போட்டு மசிக்கதாக இருந்தால் உங்களுக்கு கட் பண்ணி போடணும். இது நம்ம முழுசாக போட்டு வதக்கி அரைக்க தான் போகிறோம். நல்லா கண்ணாடி பதம் வரதுலையும் வதக்கிட்டு அப்புறமா நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வந்து இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வரணும். வரது வரலையும் நல்லா வதக்கி விடணும். வதக்குனா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. கொசுக்கு வந்து டேஸ்ட் வந்து வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினா தான் வதங்க தான் அந்த டேஸ்ட் வரும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கி விடணும். இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் தண்ணியில் போட்டுருங்க. உடனே நம்ம கட் பண்ணி போட்டோம்னா தண்ணியில் போடாண்டாங்க. அப்படியே போட்டு வதக்கிடலாம். இது நல்லா வதங்கட்டும். சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சிதம்பரம் நடராசர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. பிக்னிக் மாதிரி போனோம். நாங்கள் பாண்டிச்சேரி போயிட்டு அப்படியே சிதம்பரம் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம். வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அப்லோட் பண்ணலை. ஒரு வருஷம் ஆயிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அப்லோட் பண்ணலாங்க. ஒரு நாள் போடுறேன். அது மொபைலை சேஞ்ச் பண்ணிட்டேன். அதில் இடக்கு எடுத்து போடணும். அப்படியே போடாமலே போட்டிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுன்னு கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணுங்க. அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் பவுடர் பண்ணி எடுக்கணும். கத்திரிக்காவை நம்ம அரைச்சி எடுக்கணுங்க. நல்லா முழுமையாக ஆற விட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கணுங்க. கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. உடனே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நான் வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருந்தேன்.
இந்த மாதிரி கத்திரிக்காவை எடுத்து ஆற வச்சுக்கோங்க. எல்லாமே ஆறிடுச்சுங்க. பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையாக இருக்கணுங்க. மிக்ஸி ஜார் வந்து ட்ரையாக இருக்கணும். அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே கிணத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாசனையாக இருக்குங்க பவுட்ரு. வரமிளகாத்தூள், வரமல்லித்தூள் போடலாமான்னு கேட்டாக்கா, அதை விட இதுதாங்க பெஸ்ட்டு. இந்த பவுட்ரு போட்டு அரைச்சா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம கத்திரிக்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பேஜாக போட்டு அரைச்சிக்கலாம். 50% தான் அரைக்கணும். நல்லா மையாக அரைக்கக்கூடாது. 50% அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மூட்டில் போட்டு ஒரு சுற்றினா போதுங்க. இப்போ அரைஞ்சிருச்சு. இது வந்து ஓரத்தில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது நம்ம அரைச்சிடலாம். இந்த மாதிரி திட்டாக இருக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. மிச்சம் இருக்கிறது நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு சுற்றினா போகிறோங்க. ரெடி ஆயிரும். எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் பாருங்க, அந்த அளவுக்கு திட்டாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளசம் பண்ணிடலாம். கொசுக்கு பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாங்க. அப்புறம் மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். கெட்டு போகாது உங்களுக்கு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிட்டோம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுருங்க. கடலைப்பருப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட். அப்படியே நம்ம சாப்பிடும்போது கடிபடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 2 பச்சை மிளகாங்க, இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள சைஸில். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரியும் போதே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டிலே அரைச்ச மஞ்சள் தூளுங்க, அப்புறமா பெருங்காயத்தூளுங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளி வந்து நான் எடுத்துருக்க அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துருக்காங்க, கரைச்சி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நமக்கு பொடி அரைச்சி வச்சுருக்க பொடிலாம் நல்லா திக்னஸ் கொடுக்குங்க. அதேமாதிரி கத்திரிக்காயும் நமக்கு கிரேவி பதத்துக்கு கிடைக்கும். அதனால் தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காணலைன்னா கடைசியில் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாடை போகணுங்க. புளியோட பச்சை வாடை, பச்சை மிளகா, மஞ்சள் தூள் இதோட பச்சை வாடைலாம் போகுது வரலையும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறமாட்டு நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாடைலாம் போக நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா தக்கான்னு கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க. புளி தண்ணி வந்து நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் வந்து நம்ம அரைச்சிட்டு உடனே பண்ணணுங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது கருத்து போகும். உடனே போட்டால் தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க.
உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பொடி போடும்போது நல்ல திக்னஸ் கொடுக்குங்க. கத்திரிக்காய் போட்டோன்னா நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் தான் பொடி போடணுங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பொடியை ஆட் பண்ணிக்கலாம். கட்டி ஆகாமல் கரைச்சி விட்ருங்க. நான் சூட்டில் தட்டும்போது கட்டி கட்டியாக விழ ஆரம்பிச்சிடும். லைட்டாக தூற்றி தள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி ஆகாது. இந்த கடலைப்பருப்பு உடனே கட்டி பிடிச்சிடும். பொடியெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நல்லா கொதிக்கணும் கொஞ்சம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பார்க்கையிலே சூப்பராக இருக்குங்க. மனமும் அட்டகாசமாக இருக்குது. கொதிக்கும் போதே கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பொடி போட்டோன்னா நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் பொடி போடும்போது கரெக்டாக வருங்க அவங்களுக்கு. கொஞ்சம் கொதிக்கட்டும், பச்சை வாடை போகட்டும். கொசுக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் வந்து வெல்லம் போட்டுக்கலாம் நம்ம. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து வெல்லம் வந்து இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா கரையிட்டும். உங்களுக்கு அதிகமாக வெல்லம் வேணும்னா எடுத்துக்கோங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்கலாம் அதிகமாக வெல்லம் போட முடியாது. அதனால் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஃபைனலாட்டு கருவேப்பிலை தழை, மல்லித்தழை ஆட் பண்ணிடலாம். அப்படியே கருவேப்பிலை தழையும் மல்லித்தழையும் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அப்படியே கிண்டி கொடுத்துடலாம். எம்மி கொசுக்கு ரெடிங்க. இட்லியோட வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்லாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சுங்க. சிதம்பரம் கத்திரிக்காய் தொக்கை இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சுட சுட இட்லி, அப்புறமாட்டு சிதம்பரம் கத்திரிக்காய் தொக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர் மனங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் கொசுக்கு சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. சுட சுட அப்படி இட்லியோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். அட்டகாசமாக கிடைக்குங்க. காலையில் ரொம்ப ஈஸியும் கூட. ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் அப்பப்போ தேவைக்கு எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. சின்ன வெங்காயம் போட்டுக்கனால சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.